நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு எழுத்தழல் அத்தியாயம் 33. ஆடலின் வண்ணங்கள் 11. பிரலம்பன் அனைத்தும் பிழையாக சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தான். அந்த உரையாடல் எப்படியாவது நின்றுவிட வேண்டும் என அவன் உள்ளம் பதைபதைத்தது. ஆனால் பிழையாகி சரியத் தொடங்கும் உரையாடல்கள் மேல் மானுடருக்கு பெரும் ஈடுபாடு இருக்கிறதென்று அப்போது தெரிந்தது. அதுவரை பேசாமல் இருந்த அனைவருக்கும் அப்போது சொல்வதற்கு ஏதோ ஒன்று இருந்தது. வத்ச நாட்டரசர் சுவாங்கதர், நீங்கள் சொல்லும்படி அரசை வேட்பதென்றால் அதை அரசென்று சொல்லலாகாது. அது வேள்வி கொடை. ஆனால் யுதிஷ்டர் அந்தனர் அல்ல என்றார். பலராமர் கடும் சினத்துடன், நீர் எதற்காக இங்கே வந்துள்ளீர்? போரை தூண்டவா என்றார். ஆம், போர் என்றால் போர். எனக்கு அச்சமில்லை. அஞ்சி நடுங்கி வல்லவன் காலடியில் அடைக்கலம் புகும் சிறுமதி எங்கள் குடிக்கு இல்லை என்றார் சுவாங்கதர். பலராமர், வாயை மூடு, எவரிடம் பேசுகிறாய் என எண்ணி சொல்லிடு என கூவினார். யாதவர்களில் மூத்தவரிடம். இளையவன் வென்ற நாட்டை கொண்டு அரசரென முடிசூட்டி பின் அவனை துறந்து அவன் எதிரியிடம் சென்று சேர்ந்து கொண்டு முடி காத்து கொள்ள விழையும் வீரரிடம் என்றார் சுவாங்கதர். பலராமர் வெடிப்போசையுடன் தன் தோள்களை ஓங்கி அறைந்தபடி சுவாங்கதரை நோக்கி பாய்ந்தார். வசுதேவர், மைந்தா, இது அவை என்று கூவ அப்படியே நின்று, மூடா, இச்சொல்லின் பொருட்டு என்றேனும் உன் தலையை கதையால் சிதறடிப்பேன் என்று கூவினார். துஷார மன்னர் வீரசேனர், மூத்த யாதவரே, நீங்கள் துரியோதனர் மீது கொண்டுள்ள பற்று என்பது அவர் உங்கள் மாணவர் என்பதனால் மட்டும்தான் என நம்ப நான் சித்தமாக உள்ளேன். ஆனால் யாதவாயங்குடியும் உங்களை துணைப்பதும் அதனாலேயே என்று நம்ப என்னால் இயலவில்லை. அவர்கள் சத்திரிய கூட்டின் ஒரு பகுதி என்று ஆக விழைகிறார்கள். கார்த்தவீரியனின் முடிவை எண்ணி அஞ்சி எடுத்த முடிவு அது. இல்லை என்று சொல்வீர்களா என்றார். நான் எதையும் விளக்க இங்கு வரவில்லை. இங்கு நலம் பயக்கும் ஒரு செயலையே முன்வைத்தேன் என்றார் பலராமர். அவர் குரல் தழைந்துவிட்டது என்பதை பிரலம்பன் கண்டான். பீமன், நாம் இதை இங்கே நிறுத்திக் கொள்வோம் அவையோரே. மூத்த யாதவர் என் ஆசிரியர், நான் அவருக்கு கட்டுப்பட்டவன் என்றார். மூடா, இந்த அவையில் அவர் தன் மாணவன் துரியோதனன் மட்டுமே என அறிவித்து விட்டார் என்றார் குந்திபோஜர். திரிகர்த்த மன்னர் சுசர்மர், நான் வீரசேனர் கேட்டதை மீண்டும் கேட்க விழைகிறேன். யாதவ ஐங்குடியும் இளையவரை துறந்தது எதனால்? ஏன் அவர்கள் துரியோதனரின் பக்கம் நின்றிருக்கிறார்கள்? அதை மட்டும் விளக்குக. பலராமர், நாம் அதை உசவ இங்கே அமர்ந்திருக்கவில்லை. இந்த அவையில் அதை பற்றி நான் பேச வேண்டியதும் இல்லை என்றார். பேசியாக வேண்டும். ஏனென்றால் இந்த அவையின் நோக்கத்தையே சற்று முன் நீங்கள் மறுத்தீர்கள். அது ஏன் என்பதை இந்த அவை புரிந்து கொண்டாக வேண்டும். விளக்க எனக்கு உளமில்லை. விரும்பாவிட்டால் நான் இந்த பூசலில் தலையிடவும் இல்லை என்ற பின் பலராமர் அமர்ந்தார். கேகய மன்னர் திருஷ்டகேது, அவ்வாறு அமர்ந்தால் இதை விட்டுவிட முடியாது பலராமரே. ஏனென்றால் இங்கே பேசப்படுவது பாரத வருஷத்தின் அரசியல். நேரடியாகவே சொல்லுங்கள். இத்தருணம் போர் எழுந்தால் நீங்கள் எந்த பக்கம்? பலராமர், நான் துரியோதனனின் பக்கமே, ஐயமே வேண்டியதில்லை என அமர்ந்திருந்தவாறே சொன்னார். அவர் முகத்தில் ஆழ்ந்த கசப்பு நகைப்பாக வெளிவந்தது. எதிர்ப்பக்கம் உங்கள் இளையவர் படையாளியுடன் நின்றால்? பலராமர் சற்று திகைத்து, அது இங்கே பேசப்பட வேண்டியதல்ல என்றார். மல்ல நாட்டரசர் ஆகுகர் உரக்க, இங்கே பேசப்படுவதே அதுதான் என்றார். காருஷ நாட்டு க்ஷேமமூர்த்தி, நீங்கள் இங்கே பேசிய உடன் பிறந்தார் குருதி தவிர்த்தல் என்பது உங்கள் குலங்களுக்குள் உள்ள பூசல்தான் அல்லவா என்றார். வாயை மூடு என்றபடி பலராமர் பாய்ந்து எழுந்தார். பல்லவ நாட்டரசர் நத்தீஜர், சினம் உண்மையை வெளிக்காட்டுகிறது. நீங்கள் போரை தவிர்க்க முடியாது யாதவரே. ஏனென்றால் போருக்கு முதன்மை ஏதுக்களில் நீங்களும் ஒருவர். இளைய யாதவரின் நேர் தமையனாகிய நீரே அப்பக்கம் சென்று விட்டமையால்தான் துரியோதனன் துணிவு கொள்கிறான் என்றார். பீமன், நாம் இதை பேச வேண்டியதில்லை. இந்த அவையின் நோக்கம் இதுவல்ல
என்றான். யுதிஷ்டிரர், ஆம், நாம் பேச வேண்டியதே வேறு. மூத்த யாதவர் நம் விருந்தினர் என்றார். பலராமர், யுதிஷ்டிரா, அவ்வாறு உன் அழி எனக்கு தேவையில்லை. இந்த மூடர்கள் உன்னிடம் கலந்து கொள்ளாமல் அவையில் இப்படி பேசுகிறார்கள் என நான் நினைக்கவில்லை. பேசட்டும், இவர்களின் அறிவிலா பிதற்றல்களுக்கு அஞ்சுபவன் அல்ல நான் என்றார். தரதர்களின் அரசராகிய கர்ணவேஷ்டர், அறிவிலா பிதற்றலுக்கு மறுமொழி சொல்லுங்கள். முடிந்தவரை அறிவு அதில் அமையட்டும். துரியோதனனை நீங்கள் ஆதரிப்பது எதனால்? முடிவிருப்பா, குடிபேணலா? உடன் பிறந்த தம்பியை துறந்து சென்று நீங்கள் அவனிடம் அடைவது எதை என்றார். பலராமர், இழிமகனே, இதோ நீ எழுந்து நின்று என்னிடம் கை நீட்டி பேசுகிறாயல்லவா? என் நிலையை தவிர்ப்பதற்குத்தான். நீ யார்? தரதர்களின் மரபென்ன? அசுர நிலமான கஜமதனத்தை அவர்களிடம் இறந்து பெற்ற அரசமைத்தவர் உன் மூதாதை. நத்தை ஒன்று நாளுக்குள் தவிழ்ந்து கிடக்கும் நிலத்தை வைத்துக்கொண்டு அரசன் என வந்து அமர்ந்திருக்கிறாய். இழிவு தோன்ற இதழ் வளையச் சிரித்து பலராமர் அவையை சுட்டி காட்டினார். இந்த அவையையே பார். இங்கே தொல்குடியினர் எவர்? மீன்முடை வீசும் மச்சர்கள், ஊன்னெடி கொண்ட நிஷாதர்கள், இருளை வணங்கும் அசுரர்கள். இங்கு வந்தமர்ந்தால் நானும் என் குடியும் இழிவு கொள்வோம். அவர் குரல் ஓங்கியது. ஆம், நாங்கள் கன்றோட்டும் குலம். ஆனால் நாங்கள் நிலம் வென்ற அரசமைத்து 1000 ஆண்டுகளாகின்றன. கார்த்தவேரியர் இந்த பாரத வருஷத்தை முழுதாண்டதை சத்திரியரும் மறுக்கவியலாது. யாதவர் இனிமேலும் கன்றோட்டும் குடிகள் அல்ல. அவர்கள் சத்திரியர் அவையில் நிகர்பீடம் கொண்டு அமர்ந்தாக வேண்டும். இந்த தலைமுறையில் அமர்ந்தால் இனி வரும் தலைமுறைகளில் இடம் அதுவாக அமையும். இது ஒரு நல்வாய்ப்பென்றால் அதை ஏன் துறக்க வேண்டும்? யாதவ பெருநிலம் விரிந்து பரவிவிட்டது. அதன் நகரங்கள் செல்வ குவைகளாகிவிட்டன. இனி குடிப்பெருமை மட்டுமே வென்றெடுக்கப்பட வேண்டியது. இந்த எழிகுலத்தாரவையில் வந்தமர்ந்து அதை நான் ஈட்டவியலாது. அஸ்தினபுரியில் அங்கனும் வங்கனும் கலிங்கனும் கூர்ஜரனும் சைந்தவனும் விதர்ப்பனும் மாலவனும் அமர்ந்திருக்கும் அவையில் நிகரென்று அமர்ந்து அதை நான் அடைவேன். அந்த வெளிப்படையான பேச்சை அவர்கள் எவரும் எதிர்பார்க்கவில்லை. அவை சற்று நேரம் அமைதியாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அனைவரும் அதை ஆழத்தில் புரிந்து கொண்டார்கள் என பிரலம்பன் எண்ணினான். அது அவர்கள் அனைவரும் கொண்டுள்ள கனவு. அந்த அவைக்கு அழைப்பு வந்தால் செல்ல மாட்டேன் என்று சொல்பவர்களாக எவர் இங்கே உள்ளனர் என அவன் நோக்கினான். ஒவ்வொருவரும் தங்கள் எதிரி அப்பக்கம் சென்றிருப்பதனால் இங்கு வந்தவர்கள். அமைதி பலராமரை ஊக்கியது. ஏளனச் சிரிப்புடன், ஏன் என் இளையோனை துறக்கிறேன் என்று கேட்டீர்கள் அல்லவா? இதனால்தான். இவனை தொடர்ந்து சென்றால் யாதவர்கள் சத்திரியர்களின் பகைமையையே சேர்த்து கொள்வார்கள். அது காட்டெறியால் சூழப்படுவது போல. இவன் ஆற்றிய ஒவ்வொரு வினையும் யாதவர்களின் குடிப்பெருமையை அழிப்பதாகவே அமைந்தது. நேற்று முன்னால் இவன் எங்கிருந்தான்? சொல்லட்டும். இந்த அவையில் எழுந்து அதை உரைக்கட்டும். அனைவரும் திரும்பி இளைய யாதவரை நோக்கினர். அசைவற்ற உடலும் சரிந்த விழிகளுமாக அவர் அமர்ந்திருந்தார். பீலி இளங்காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. நான் சொல்கிறேன், ஏனென்றால் அவன் சொல்ல மாட்டான் என்றார் பலராமர். நேற்று முன்னால் அசுர மன்னன் சம்பரனின் சம்பரபுரியில் அசுரகுடியினரின் பேரவை ஒன்று கூடியது. 18 அசுர மன்னர்களும் 108 அசுரகுடி தலைவர்களும் அதில் பங்கு கொண்டனர். வஜ்ரபுரியின் அசுர மன்னன் ஆகிய வஜ்ரநாபன் தன் குடித்தலைவர்களுடன் வந்திருந்தான். பாணாசுரனின் மருகன் மாருதன் அவர் சார்பில் பங்கு கொண்டான். அதில் இவன் முதன்மை விருந்தினன். அங்கே இவன் பேசிய அனைத்தையும் சொல்லெண்ணி இங்கே என்னால் சொல்ல முடியும். பிறருக்காக அல்ல, இதை தூய சத்திரியராக துருபதருக்காக சொல்கிறேன். அங்கே சத்திரியர்களுக்கு எதிராக பெரும் சூழ்ச்சி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த பாரத வருஷம் வேத பயிர் விளையும் நிலம். அந்தணர் இதில் நீர் பாய்ச்சுவோர். சத்திரியர் இதன் வேலி. அந்த வேலியை அழிக்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன என்று பலராமர் தொடர்ந்தார். இவன் ஏன் அங்கு சென்றான்? அங்கிருந்த அசுரர்கள் இவனுக்கு மன உறவுள்ளவர்கள். வஜ்ரநாபனின் மகள் பிரபாவதியும் சம்பிரனின் மகள் மாயாவதியும் இவன் மைந்தன் பிரத்யும்னனின் மனைவியர். அவர்களில் பிறந்தவர்களே இவன் கொடி வழியினர். இவன் பெயர் மைந்தன் அனிருத்தன் இப்போது பாணனின் மகள் உஷையை மனம் புரிந்து கொண்டிருக்கிறான்.
இவன் தன்னை ஒவ்வொரு நாளும் அசுரன் என்றாக்கி கொண்டிருக்கிறான். அசுர வேதத்தை தலை கொள்கிறான். இல்லை என்று சொல்லட்டும். இந்த அவையில் எழுந்து இவன் ஏற்கும் வேதம் அசுரர்களுக்கு எதிரானதென்று ஒரு சொல் உறுதி அளிக்கட்டும். ஆணையிடுகிறேன். நான் இந்த அவையிலேயே இவன் காலடியை பணிகிறேன். இவன் கூறுவதை தலை கொள்கிறேன் என்றார் பலராமர். அனைவரும் இளையாதவரையே நோக்க அவர் அசைவில்லாது அமர்ந்திருந்தார். அவர் எக்கணமும் எழுவார் என பிரலம்பன் எதிர்பார்த்தான். பின்னர் அவர் எழமாட்டார் என்பதை உணர்ந்தான். அவர் அங்கே இல்லை என. பலராமர் மேலும் குரல் எழுப்புவதற்குள் சாத்தியகி கையை நீட்டியபடி எழுந்தான். மூத்தவரே, அவையில் எழுந்து சொல்லாட கற்றுக்கொண்டு விட்டீர்கள். பேரவைகளில் ஒவ்வொரு சொல்லிலும் அறிவில்லாதவர் என்று காட்டிக்கொண்டிருந்த நிலையிலிருந்து இந்த வளர்ச்சி வியப்பூட்டுவதே என்றான். பலராமர், வாயை மூடு மூடா, இக்கணமே உன் தலையை அரைந்து உடைப்பேன் என்றார். சிறுகளத்தில் என்னை கொல்வது உங்களுக்கு எளிது மூத்தவரே. இது அறத்தின் களம். இங்கு உங்கள் அகச்சான்று எழுந்து வர வேண்டும் என்றான் சாத்தியகி. எங்கு அகம் கட்டுண்டிருக்கிறதோ அங்குதான் நான் கூத்தாடுகிறது. உன்னிடம் பேச எனக்கு ஒன்றுமில்லை என்றார் பலராமர். இனி இந்த அவையில் நின்று சொல்லாடவும் நான் சித்தமாக இல்லை. சாத்தியகி, அந்த அச்சமே இங்கு நீங்கள் உரைத்தவை உங்கள் அகம் உணர்ந்தவை அல்ல என்பதற்கு சான்று என்றான். அச்சமா? எனக்கா? உன்னிடமா என பலராமர் சினத்துடன் நகைத்தார். எனில் நின்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு சொல்லுங்கள் என்றான் சாத்தியகி. நீங்கள் யார்? இன்று யாதவ படை என உங்களுடன் ஒரு திரள் நின்றுள்ளதே, அது இல்லையேல் உங்களை எந்த சத்திரியன் அவையில் அமரச் செய்வான்? நீங்கள் இன்று பேசும் இந்த குடிப்பெருமைகளை எல்லாம் உங்கள் ஆபுறக்கும் கொட்டிலின் கீழ் நின்று காட்டுக்காய் சுற்று தின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்திருப்பீர்கள். நீங்கள் தொடங்கிய இடம் ஏதென்று எவரும் அறிவர். துரியோதனனுக்கு கதை பயிற்சி அளித்த ஆசிரியர் நீங்கள். குடிமரபுகளில் ஊன்றியவர் என்பதனால் உங்கள் அடிபணிய தவறாதவர் அவர். ஆனால் நில விழைவால் தெய்வங்களை தூக்கி வீச தயங்காதவர் கௌரவ மூத்தார். ஆர்வமிருந்தால் சென்று அவர் கொண்ட நிலத்தை உதறிவிட வேண்டும் என்று கோரி பாருங்கள். கூழாங்கள் என உங்களை தூக்கி வீசிவிட்டு செல்வார். மூத்தவரே, நீங்கள் வெறும் அணிகலன் அவருக்கு. நோய் கொண்டவனும் அஞ்சியவனும் அக்கணமே கழற்றி வீசுவது அணிகலன்களையே. தன்னந்தனிமையில் தன்னை நோக்க விழைபவன் அணிகலன்களை அகற்றிய பின்னரே தான் என்று உணர்வான். பலராமர் அச்சொற்பெருக்கின் முன் செயலற்றவர் போல நின்ற பின் மெல்ல தன் பீடத்தில் அமர்ந்து கொண்டார். யாதவரே, சொல்லுங்கள், எது குலம்? குருதி தொடரா? மலை இறங்கும் கங்கை பல்லாயிரம் ஓடைகளை இணைத்து கொண்டு பெருகி வங்கத்தை அடைகிறது. அதில் முதலோடை எதுவென்று தேடிச் செல்ல எவரால் இயலும்? இதோ அமர்ந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள். அவர்களின் குருகுலம் என்பது என்ன? சர்மிஷ்டையின் அசுர குருதியா? சத்தியவதியின் மச்சர் குருதியா? குந்தியின் யாதவ குருதியா? அல்லது வேடர்களான காந்தாரர்களின் குருதியா? குரு என்னும் மாமன்னரின் நினைவன்றி அக்குலத்திற்கு அடையாளம் ஏது? வென்ற களங்களால் மட்டும் அல்ல, ஆற்றிய அறத்தால் நிறைவேற்றிய வேள்விகளால் அமைந்தது அவர் புகழ். கன்றோட்டும் குடியை தேரோட்ட வைத்தவரை துறந்து தன்னலம் கருதி அனைத்து அறங்களையும் கடந்த கலிமைந்தரின் காலடியில் அமர்ந்தால் நீங்கள் யாதவ குலத்திற்கு அளிப்பது என்ன? எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்ளும் புகழ் கொண்டவர்களே குலம் மூத்தார் என விண்ணிலும் சொல்லிலும் அமைகிறார்கள். யயாதியின், பரதரின், ஹஸ்தியின், குருவின், பிரதீபரின் பெயர் அவ்வண்ணம் வாழ்வதே. நீங்கள் உங்கள் கொடி வழியினரால் பழிக்கப்படுவீர்கள். அவையில் உங்கள் பெயர் சொல்ல அவர்கள் நாணம் கொள்வார்கள். மூத்தவரே, நாயும் நரியும் மைந்தரை பெற்று குருதியூன் ஊட்டி வளர்த்து கொடி வழி சமைக்கின்றன. அக்குலங்கள் நினைக்கப்படுவதில்லை, நீடிப்பதும் இல்லை. வாழும் குலங்கள் புகழை கைவிளக்கென கொண்டு அறத்தின் திசை தேர்பவை. உங்கள் கொடி வழியினருக்கு அறம் பேணி அமைந்தவர் நீங்கள் என்ற புகழை விட்டு செல்லுங்கள். அதன் பொருட்டு அழிந்தாலும் அது அவர்கள் கொண்டாடும் வெற்றியே. வென்றதனால் அல்ல, நீங்கள் கார்த்தவீரியனின் பெயரை இங்கு சொன்னீர்கள். வளையாது களம் பட்டமையால். சிம்மம் என எழுந்தவர்களே தங்கள் குருளைகளுக்கு சிம்ம வாழ்க்கையை அழித்து செல்ல முடியும். நாய் என காலடியில் உடல் வளைத்த பின்னர் திரும்பி குருளைகளை நோக்கி உருமி காட்டினால் அடே என்று கூவியபடி பலராமர் எழுந்து கைகளை விரித்தபடி சாத்தியகை நோக்கி சென்றார்.
பீமன் பீடத்திலிருந்து எழுந்து அவர்களை நோக்கி ஓடினான். சாத்தியகி அசையாமல் நின்று உரத்த குரலில், சிம்ம குருளைகளால் நெஞ்சு கிழித்து கொல்லப்படுவீர் யாதவரே. பலராமர் தன் இரு கைகளையும் சேர்த்து அறைந்து, உன்னை கொல்வேன், இரக்கமே இல்லாமல் உன்னை கொல்வேன் கீழ் மகனை என்று கூவினார். ஆனால் முன் நகரவில்லை. வசுதேவர், பலதேவா பின்னால் வா என மெல்லிய குரலில் சொல்லி இருமினார். பலராமர் நெஞ்சு எழுந்தமைய பின்னால் வந்தார். அவர்களை நோக்கியபடி பீமன் இரு கைகளையும் மற்போருக்கென விரித்து நின்றான். வெற்றி தோல்வியின் கணக்குகளால் அல்ல, வேதமெய்மையின் கணக்குகளாலும் அல்ல. அந்த காலடி புழுதி என் மூதாதையர் சிதைச்சாம்பலுக்கு நிகர் என்பதனால், அச்சொல் ஒவ்வொன்றும் 100 வேதங்களுக்கு மேல் என்பதனால் நான் அவர் ஆணைக்கு அடிபணிபவன். அது ஒன்று பிரிதறியாதோர் இம்மண்ணில் உள்ளனர் என்பதனால் அச்சொல் வாழும் என்று சாத்தியகி அதே ஓசையுடன் சொன்னான். பிரலம்பன் கண்ணீர் வழிய கைகளை கூப்பியபடி அமர்ந்திருந்தான். வேதம் புறப்பவர் எவர்? வேதம் எவரை புறக்கிறதோ அவர். உங்கள் வெற்று படைக்கலங்களின் வல்லமையால் வாழ்வது வேதம் அல்ல. உங்களையும் என்னையும் அவரையும் 3 முதல் தெய்வங்களையும் அன்னையென கையிலேந்தி அமர்ந்திருக்கும் முழு முதன்மையே வேதம். அந்தனர் அதற்கு தங்கள் அனலை அளிக்கிறார்கள், சத்திரியர் அதற்கு குருதியை அளிக்கிறார்கள், மேழி பற்றுவோர் ஆபுரப்போர் அதற்கு அவியும் நெய்யும் அளிக்கிறார்கள். அசுரரும் நிஷாதரும் நாகரும் பிறரும் அதற்கு தங்கள் ஆத்மாவை அளிக்கட்டும். நேற்று வரை மலையை கிழக்கு நின்றும் மேற்கு நின்றும் நோக்கி பூசலிட்டோம். மலை முடி கண்டவன் இறங்கி வந்து உரைக்கும் மெய்வழி நம்மை ஒன்றாக்கும் என்றால் அவ்வாறே ஆகட்டும் என்றும் தன்னலத்திற்கு குரல் துணை மிகுதி. படை கண்டு தருக்க வேண்டாம் மூத்தவரே. மெய்மை வெல்ல முடியாத வாழ், அதற்கு எதிர்நிலை கொள்ள வேண்டாம், நொறுக்கி வீசப்படுவீர்கள். யாதவ குலம் எதிர்ப்படை என நின்றிருக்கும் என்றால் அழிவதே அதன் ஊழ். இது உங்கள் குருதி வழி கொண்டவனின் சொல். தந்தை சொல் கேட்காதவன் மைந்தன் சொல் கேட்டு சிறுமை கொள்வான். இது அச்சிறுமை உங்களுக்கு. நேர் வழிக்கு மீள்க, அழிவை தேடிக்கொள்ள வேண்டியதில்லை. கை கூப்பியபடி நிலத்தில் விழுந்து 8 உறுப்பும் நிலம் தொட வணங்கி எழுந்த சாத்தியகி சொன்னான், மூப்பு முறை மீறி சொல்லெடுத்த என்னை என் மூதாதையர் பொறுத்தருள்க. இதன் பொருட்டு அமையும் பழி என் மைந்தருக்கு மேல் சேராதமைக. இது முழுமையும் என் தலைமேல் குவிக. திரும்பி நோக்காமல் அவன் நடந்து வெளியே செல்ல பலராமர் அவன் சென்ற திசையை நோக்கியபடி அமர்ந்திருந்தார். நெடுநேரமென தோன்றிய அமைதிக்கு பின் யுதிஷ்டிரர், எண்ணாதன நிகழ்ந்தன, எண்ணிக்கொள்ள வேண்டாதவை உரைக்கப்பட்டன. இந்த அவை கலையட்டும், நாம் சொல் சொல்வது பிறகென்றமையட்டும் என்றார். சௌனகர் வணங்கியபடி அவை மேடை மேல் ஏறினார். இடைநாழியை கடந்து அபிமன்யுவுடன் படியிறங்கும் போது ஸ்ருதகீர்த்தியும் சுதசோமனும் எதிரே வருவதை பிரலம்பன் கண்டான். ஸ்ருதகீர்த்தி அபிமன்யுவிடம், தந்தையர் எங்குள்ளனர் என்றான். அபிமன்யு, சிற்றவையில் இளைய தந்தை சினம் கொண்டிருக்கிறார் என்றான். ஏன் என்றான் சுதசோமன். மூத்த யாதவர் அவையிலிருந்தே கிளம்பி சென்றார். எவரிடமும் விடை கொள்ளவும் இல்லை, அவை முறைமைகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஸ்ருதகீர்த்தி தலை அசைத்த பின், இளைய யாதவர் உடன் இருக்கிறாரா என்றான். இல்லை, அவரும் சாத்தியகியும் அவர்களின் மாளிகைக்கு சென்று விட்டனர். ஸ்ருதகீர்த்தி, என்னை வந்து பார்க்க சொன்னார்கள் தந்தையர், நான் அவை புகவிருக்கிறேன் என்றான். செல்க என்றான் அபிமன்யு. இந்த அரண்மனை சிறிதாக இருந்தாலும் எந்த முறைமைப்படியும் இல்லை, உன் அணுக்கன் வந்து வழி காட்டட்டும். அபிமன்யு திரும்பி பிரலம்பனை நோக்கி விழி காட்ட, அவ்வாறே என்று பிரலம்பன் தலை வணங்கினான். ஸ்ருதகீர்த்தியும் அபிமன்யுவும் மேலும் ஏதோ பேசிக்கொண்டார்கள் என அவனுக்கு தோன்றியது. செவியசைவுகள், மேசை விடைப்புகள், விழியுருட்டல்கள் வழியாக புலிக்குருளைகள் பேசிக்கொள்வது போல. முதலில் அவர்கள் சந்தித்த கணம் முதல் அவன் அதை பார்த்து கொண்டு வந்தான். அவர்களுக்கு நடுவே பிரிதொரு அறியா பாதை இருந்தது. அபிமன்யு விடை கொண்டு படியிறங்க அவர்கள் படி ஏறினர். சுதசோமன், தந்தை பசித்திருப்பார், அவை நீண்ட நேரம் நடந்தது என்றான். கூரம்புகள் நடுவே கொசு பறப்பது போல அத்தனை அரசு சூழ்தல்களுக்கும் நடுவே சுதசோமனும் சர்வதனும் தங்கள் இயல்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் அவன் கண்டிருந்தான். புன்னகைத்து,
அவர் நடுநடுவே சிற்றுணவு உண்டார் என்றான். அது அவருக்கு எப்படி போதுமானதாக ஆகும்? பேருண்டிக்காரர் என்றான் சுதசோமன். ஸ்ருதகீர்த்தி, நீ அவன் அணுக்கன் அல்லவா என்றான். ஆம் இளவரசே என்றான் பிரலம்பன். அவர்கள் நடுவே உறவு எப்படி என ஸ்ருதகீர்த்தி கேட்டான். அதை புரிந்து கொண்டு, அதை நான் அறியேன், அவர்கள் ஒரு முறைதான் சந்தித்து கொண்டனர் என்றான் பிரலம்பன். அதன்பின் அவன் முகம் எப்படி இருந்தது? பிரலம்பன் ஒன்றும் சொல்லவில்லை. அவன் மகிழ்ந்திருந்தானா என்று ஸ்ருதகீர்த்தி மீண்டும் கேட்டான். இல்லை என்றான் பிரலம்பன். அவனை ஒரு கணம் திரும்பி நோக்கிய பின் ஸ்ருதகீர்த்தி பேசாமல் நடந்தான். அவர்கள் சிற்றறையை அடைந்ததும் பிரலம்பன் காவலனிடம் அவர்களை அறிவிக்கும்படி சொன்னான். காவலன் உள்ளே சென்று வரவறிவித்து அவர்களை உள்ளே செல்லும்படி சொன்னான். ஸ்ருதகீர்த்தி, வருக, நீர் அவன் ஒற்றன் அல்லவா என புன்னகைத்த பின் உள்ளே சென்றான். பிரலம்பன் தொடர்ந்தான். அறைக்குள் யுதிஷ்டர் பீடத்தில் அமர்ந்திருக்க, அருகே நகுலனும் சகதேவனும் சிறு பீடங்களில் அமர்ந்திருந்தனர். சாளரத்தருகே பீமன் கை கட்டி நின்றிருந்தான். ஸ்ருதகீர்த்தியும் சுதசோமனும் முறைப்படி வணங்கி நின்றனர். சுவர் அருகே பிரலம்பன் நின்றான். அவர்கள் எவருக்கோ காத்திருப்பது போல தெரிந்தது. யுதிஷ்டர் அமைதியின்மையுடன், என்ன செய்கிறான் என்றார். நகுலன், இளைய யாதவருடன் அமர்ந்தால் அவர் வருவார் என்று கொள்ள வேண்டியதில்லை மூத்தவரே என்றான். அப்படியென்றால் நாம் முடிவை எடுப்போம். தௌமியரும் துருபதரின் அமைச்சர் கருணரும் சௌனகரும் நம் செய்தியுடன் அஸ்தினபுரிக்கு செல்லட்டும் என்றார் யுதிஷ்டர். சத்திரியர் துணை செல்ல வேண்டும் என்பது மரபு என்றான் சகதேவன். அரச குடி பிறந்தவர் செல்ல வேண்டும் என்ற யுதிஷ்டர் ஸ்ருதகீர்த்தியை நோக்கி, இவன் சென்றால் என்ன என்றார். நகுலன், ஆம், இவன் உகந்தவனே என்றான். இவர்கள் இருவரும் உடன் செல்லட்டும். நன்று என்றார் யுதிஷ்டர். அவர்களுக்கான ஓலை சொற்களை நானே குறித்து கொடுக்கிறேன். அவர்கள் எவ்வகையிலேனும் நால்வரை தனித்தனியாக சந்திக்க வேண்டும். பீஷ்மரையும் துரோணரையும் திருதராஷ்டிரரையும் காந்தாரியையும். அதனால் என்ன பயன் என்றான் பீமன். மந்தா, மீண்டும் தொடங்கிவிடாதே, களைத்திருக்கிறேன். நான் அவர்களின் அகச்சான்றை நம்புகிறேன் என்ற யுதிஷ்டர். ஆகவே இதுவே என் ஆணை. இவர்கள் உடன் செல்வதாக இருந்தால் இவர்களுக்குரிய ஆணைகளை பிறப்பித்து அனுப்புக என்றார். நகுலன், நான் அதை கற்பிக்கிறேன் என்றான். அப்போது ஏவலன் வந்து தலை வணங்கி, பேரரசி என்றான். யுதிஷ்டர் எதிர்நோக்கி இருந்தது அவளைத்தான் என தெரிந்தது. அவர் ஆணையிட்டதும் ஏவலன் சென்று குந்தியை உள்ளே அனுப்பினான். குந்தி நுழைந்ததும் அனைவரும் எழுந்து வணங்கினர். அவள் அமர்ந்ததும் அமர்ந்தனர். குந்தி பேச வேண்டும் என பிறர் எதிர்பார்த்திருந்தமையால் அமைதி நிலவியது. அவள் மெல்லிய குரலில், சல்யர் அஸ்தினபுரி நோக்கி செல்கிறார். ஏன் என்றபடி பீமன் அருகே வந்தான். யாரோ தூதர் அவரை சந்தித்து இட்டு செல்கிறார். முதலில் அவர்கள் வழி தவறிவிட்டனர் என்று நம் ஒற்றர் எண்ணினர். ஆனால் அவர் தெளிவாக வழி காட்டப்பட்டே செல்கிறார் என தெரிகிறது. இன்னும் ஒரு நாளில் அவர் அஸ்தினபுரி எல்லைக்குள் செல்வார். சலிப்புடன் தலையசைத்து, கணிகரின் சூழ்ச்சிதான் என்றார் யுதிஷ்டர். நாம் என்ன செய்வது என்று பீமன் கேட்டான். அர்ஜுனனின் மைந்தனையும் பீமனின் மைந்தனையும் சல்யரை சந்திக்க அனுப்பும்படி இளையவன் செய்தி அனுப்பியிருக்கிறான் என்றாள் குந்தி. இவர்களா என்று பீமன் கேட்டான். இவர்கள்தான் அஸ்தினபுரியின் எல்லைக்குள் தயக்கமில்லாது நுழைய முடியும். இளையோனே, இவர்கள் இன்னும் கௌரவரின் மைந்தர்களும் குடிகளும் தான் என்றார் யுதிஷ்டர். இவர்கள் சென்ற அச்சூழ்ச்சியை எப்படி எதிர்கொள்வார்கள் என எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களிடம் அனைத்தையும் சாத்தியகியே சொல்வான் என்பது இளையவன் செய்தி. அவன் எண்ணுவதென்ன என்று அறியேன். அதுவே நிகழட்டும் என்றாள் குந்தி. யுதிஷ்டர், அப்படியென்றால் சதாநேகனும் ஸ்ருதவர்மனும் அஸ்தினபுரியின் தூதருக்கு துணை செல்லட்டும் என்றார். நகுலன், ஆம், அவர்கள் செல்லட்டும் என்றான். ஸ்ருதகீர்த்தியும் சுதசோமனும் தலை வணங்கினர். மீண்டும் அமைதி நிலவியது. முறைப்படி அபிமன்யுவின் திருமணம் நிகழட்டும் என்று இளையவன் ஆணை என்றாள் குந்தி. ஆம், அதையும் சிறப்புற செய்வோம். நடப்பது நன்மை தரும் என்று நம்புவோம் என்றார் யுதிஷ்டர். எழுத்தழல் 33வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.